மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதித்து அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் மாதம், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் மாதமாக இந்த மாதம் அமைய உள்ளது. நவம்பர் 27 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் நட்புகள் வழியே ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் புதிய தொடர்புகளையும் ஏற்படுத்துவார். உறவுகளிடையே எதிர்பாராத ஒற்றுமை அதிகரித்து அதன் மூலமாக செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனைகள் வரலாம். ஆத்மகாரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் நிதானமும் கவனமும் தேவை. அரசியல்வாதிகளுக்கு தலைமையை கட்டுப்பட்டு செயல்படுவது அவசியம். எந்த ஒரு வேலையிலும் சட்டத்திற்கு புறம்பாக வேலை செய்வதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருகும். ராசிநாதன் செவ்வாய் டிசம்பர் 6 வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் இருக்கும். வேலையில் தடைகளும் தாமதமும் நெருக்கடிகளும் ஏற்படும். சிலருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. பலத்தை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உண்டாக்குவார்கள். அதிர்ஷ்டம் மாத இறுதியில் நிச்சயம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் 20, 21, 22. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் 28, டிசம்பர் 7 மற்றும் 9. பிள்ளையார்பட்டி கணபதியை ஒரு முறை இந்த மாதம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். விநாயகர் உங்களை குறைகளை தீர்த்து செல்வ செழிப்பை வாரி வாரி வழங்குவார். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.